நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து 22ஆம் தேதி நண்பா. 21ஆம் தேதி நம்ம டெலிகிராம் சேனலில் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். அந்த ஆடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக கேட்டுட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்ன ரீசனுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் நண்பா. பிங்கெக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிங்கெக்ஸில் இல்லாமல் இப்போ பைனான்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் அந்த ஆடியோவில் போட்டிருந்தேன். பிங்கெக்ஸில் நம்ம எடுத்த ட்ரேடெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, அது எந்த மாதிரி செல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் எல்லாமே அதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அப்படிங்கிறனால பிங்கெக்ஸில் அப்படியே விட்டுட்டு பைனான்ஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். பிங்கெக்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் பைனான்ஸுக்கு நம்ம ஏன் இப்போ மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன சாதகமான பைனான்ஸில் விஷயங்கள் இருக்கோ, அது நமக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கும், அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நைட்டு ஒரு 12 மணி ஆக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு சவுண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. அதுபோக அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு வழி இருக்குது. அதை தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ட்ரேடிங்குக்கே உண்டான அதே டிஸ்க்ளைமர் இந்த வீடியோக்கும் இருக்க தான் செய்திருப்பா. இருந்தாலும் மற்ற எல்லாத்தையும் விட இது எந்த அளவுக்கு பெட்டர் அப்படிங்கிறத அந்த ஆடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆடியோவை தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. உள்ளக்க நீங்கள் ஃபண்டு கொண்டு வரும்போது வந்து பார்த்தோன்னா $1000 $2000 இந்த மாதிரி கொண்டு வரும்போது வெளியிலேருந்து பைனான்ஸ்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா $1000 மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்ஃபோ ரெக்வயர்டுன்னு போட்டு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு போட்டு நோண்டிட்டு கிடப்பாங்க. அப்படிங்கிறதுனால 500 கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது 1000க்கு கீழே கொண்டு வந்தீங்கனாலே உங்களை பெருசாக ஒன்றும் கேட்டுக்கிட மாட்டாங்க. அதனால் 1000க்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 500 பிரித்து கொண்டு வர்றது, இல்லை 900 800 இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபோ ரெக்வயர்டில் போய் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இது என்னோட ப்ரைவேட் வேலட்டில் தான் வந்துச்சு, நான் தான் சென்ட் பண்ணேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபண்டை உடனே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அது அவ்வளோதான் நண்பா, சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. உங்கள் கண்ட்ரியில் பைனான்ஸ் சப்போர்ட் இல்லைனா பிங்கெக்ஸ்லேயே நீங்கள் எப்பயும் போல் ட்ரேடு வந்து நார்மலாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். பிங்கெக்ஸும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், பைனான்ஸும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கெக்ஸில் வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டயத்தில் பைனான்ஸுக்கு ஒட்டு மொத்தமாக மூவ் பண்ணிக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே பைனான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஎஸ்டிடி உங்கள் ஸ்பாட் வேலட்டுக்கு பைனான்ஸில் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தால் போதும். அது என்னங்கிறத வந்து சொல்கிறேன். எவ்வளோ நண்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே உங்கள் விருப்பம் தான் நண்பா. ஆனால் அதிகமாக சம்பாதிக்கணும்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். நான் எவ்வளோ ஃபண்டு கொண்டு வந்திருக்கேன் என்ன எதுங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுனே ஒரு வந்து பார்த்துருவோம். ஸ்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து கீழே வேலட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒரே வருஷம் இது வந்து உடல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். கீழே வந்து வேலட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டாப் இது பாட்டம் ரைட்டில் அதை வந்து வேலட்டுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் ஸ்பாட் செக்ஷனில் ஜஸ்ட்டு ஸ்பாட்லேயே போய் எப்பயும் போல் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஃபண்டை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும் நண்பா. இதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே நண்பா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிற செக்ஷன் வந்து எனக்கு வந்து காட்டவே இல்லை. உள்ளே போய் பார்த்தோம்னா எனக்கு இதில் வந்து பார்த்தோன்னா காட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி உள்ளக்க நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். எப்பயும் போல தான் இந்த கீழே வேலட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எப்படியே நகட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் காப்பி ட்ரேடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து மார்ஜினுக்கு பக்கத்தில் காப்பி ட்ரேடிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் மோடில் இருக்கா ப்ரோ மோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரோ மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் மோடில் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காட்டாது. அதனால் நீங்கள் வந்து ப்ரோ மோடில் வந்து வச்சுக்கோங்க. உள்ளே போய்ட்டு அந்த காப்பி ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபியூச்சரு ஸ்பாட்டுங்கிற மாதிரி காட்டும். நமக்கு எப்பவுமே சேஃப்டி தான் முக்கியம். அப்படிங்கிறனால நம்ம ஸ்பாட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பாட்டுங்கிறது இங்கே இருக்கிறப்பா அது ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஸ்பாட்டுக்குள்ளே போய் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் நீங்கள் தமிழ்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாலே போதும். இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ் கிரிப்டோ ஸ்கூல்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஸ்கேமர் யாரோ ஒரு ஆள் வந்து இருக்காப்புல. இதுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது நண்பா. எப்போ நான் வந்து பிங்கெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ அதே பேரில் யாரோ ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சேனல் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் அஃபிஷியல்னு சொல்லி ஒரு இது இருக்கும். நம்ம சேனலோட லோகோ உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் நண்பா நம்ம தமிழ் கிரிப்டோ ஸ்கூலுக்கு உள்ளது. இதில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் அஃபிஷியல்னு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலின்னு சொல்கிறேன்ல, அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் போய் எனக்கு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்காரு. அது ஃபேமிலின்னு போட்டால் வராது நண்பா. அப்படிங்கிறதுனால தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் அஃபிஷியல்னு சொல்லி இருக்கும். கரெக்டாக அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட்னு சொல்லியிருக்கோம். நம்ம ரேஷியோ பிரகாரம் ட்ரேட் பண்ணுறதும் ஓகே. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா எல்லா ட்ரேடுமே ஒரே ஒன்று போல பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க.
எதுவுமே தப்பாக பண்ணிடாதீங்க நண்பா, எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக 20 ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், இல்லைனா ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக எவ்வளோ காசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்கில் போட போகிறீங்களா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் $1000 போட போகிறேன், 20 ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால 1000 டிவைட் பை 20 போட்டிங்கன்னா 50 வரும். அப்போ வந்து ஒரு ட்ரேடுக்கு நம்ம $50 போடுறோம் அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? அப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா $2000 போட்டோம்னா 100க்கு மாற்றணும். இதுவே நம்ம அமௌண்ட் அதிகமாகும் போது அதுக்கு தக்கன $20 டிவைட் பண்ணி நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்கிறத நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ ஒரு ட்ரேடு நான் எடுக்க போகிறேன்னா உங்களுக்கு அந்த ஒரு ட்ரேடு வந்து எவ்வளோ குவான்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் தான் ரொம்ப காஸ்ட் பேர் ஆர்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து காப்பி அமௌண்ட் சொல்லி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பாட் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1005 USDT இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அமௌண்ட்டில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எவ்வளோ காயின் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். $1000 நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்கேன். $1000 20 ட்ரேடு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு ட்ரேடுக்கு 50 வீதம், அங்கே 50ங்கிறத நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒட்டு மொத்தமாக $1000 என்னோட போர்ட்ஃபோலியோ, சரியா? இது வந்து உங்கள் எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட்னு கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இது ஏன்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அப்படிங்கிறனால எல்லா ட்ரேடுமே செப்பரேட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டாப் லாஸ் நான் போட்டுக்கிடுவேன். ஸ்டாப் லாஸ் இது இருக்கிறதுனால தான் இந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம், சரியா? அப்படிங்கிறனால இந்த ரெக்கமெண்டன்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து விட்டுருங்க. ஸோ அதாவது ஸ்டாப் லாஸ் செக்ஷன் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பேர் ப்ரெஃபரன்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே இந்த பேர் ப்ரெஃபரன்ஸ் தான் நண்பா. இதில் நீங்கள் என்ன காயின்லாம் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். பைனான்ஸில் இருக்கிற எல்லாமே குவாலிட்டி ஆஃப் பண்டில்ஸ் தான். அப்படிங்கிறனால இருக்கிற எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை செலக்டடுங்கிற மாதிரி போட்டு 329 பேர் ரொம்ப அதிகபட்சமான பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நமக்கு வந்து ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு காயின் லிஸ்ட் ஆனாலும் அதுவுமே நமக்கு ட்ரேடு எடுக்க வேண்டியது வரும். அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் நியூலி லிஸ்டட் பேர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து டிக் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி உள்ளே வந்துடும். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ணி விட்டாச்சு. செட் பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கன்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து கேட்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டருக்கு, அதாவது ஒரு ட்ரேடுக்கு $50 போடுற ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்க, காப்பி அமௌண்ட்டில் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து $1000 நீ போடுற அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் நண்பா, நமக்கு வந்து காப்பி ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ட்ரேடாக எடுக்க உங்களுக்கும் சேர்த்து காப்பி ஆகிக்கிட்டே வரும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரேடுக்கு நான் வந்து $100 எடுக்கிறேன், $200 எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 50 செட் பண்ணி வச்சுருந்தா 50 எடுக்கும். நீங்கள் 100 செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 100 எடுக்கும். எனக்கு உங்களுக்கு ஒன்று போல இருக்காது. இந்த ஆர்டர்ஸில் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கும். இப்போ நான் வந்து செல் பண்ணும்போது உங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆயிரும். திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆகிற டயத்தில் நமக்கு வந்து இது வந்து ரொம்பவே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் நான் வந்து ப்ராப்பராக போட்டு வச்சுருவேன். பிங்கெக்ஸில் நடந்ததையும் இதையும் நினச்சி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒட்டுமொத்தமாக கேட்குறது என்னன்னா, ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் வந்து முடிச்சு கட்டுறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிங்கெக்ஸை நம்ம அப்படியே ஒன்றும் விட்டுட்டு போக போகிறது கிடையாது. அதையுமே பண்ண தான் போகிறோம். யாருக்குமே எந்த லாஸும் இல்லாமல் நல்ல ப்ராஃபிட் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பிங்கெக்ஸ்லேருந்து பைனான்ஸுக்கு நான் எல்லாத்தையுமே மூவ் பண்ண சொல்கிறேன். பிங்கெக்ஸில் வர எல்லாத்தையுமே செல் பண்ணிவிட்டு எப்போலாம் பைனான்ஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மேற்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுச்சிங்க நண்பா. தயவு செஞ்சு எதுவும் தப்பாக பண்ணிடாதீங்க. வீடியோவில் சொன்னதை அப்படியே பார்த்து கரெக்டாக அதே மாதிரி பண்ணுங்கள். நான் ஒரு மாதிரி சொன்னேன்னா, நான் ஸ்பாட்டில் போய் பண்ணேன்னா நீங்கள் ஃபியூச்சரில் போய் எதையும் காப்பி பண்ணிடாதீங்க. ஃபியூச்சரில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கிறதுனால. அதனால் கரெக்டாக வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்து எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும், சரியா? நான் என்னோட பெஸ்ட்டை எப்போயுமே கொடுத்துருவேன். பார்ப்போம் நண்பா. தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுச்சிங்க நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.